இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அதான் செல்லாம் ஒண்ணும் இல்லைன்னு சொல்றோம்ல, மரியாதையா வந்த வழியிலேயே போயிடு. இவனுங்க எதுக்கு இவங்கள துரத்துறானுங்க? எது எப்படியோ நம்ம ரோட்டு கிளியர் ஆகி சிலையை எடுக்கணும். அந்த சிலையை தேட போய் இந்த சிலையை தொலைச்சிடாத. போயிடு. டேய், இவன் சொன்னா கேட்க மாட்டான். போடா. பரவாயில்லையே, நம்ம ஆளு நல்லாவே சண்டை போடுறான். இது வெறும் சிலை இல்ல, என் கௌரவம். இத பத்திரமா பாத்துக்க வேண்டியது ஏன் பொறுப்பு. வெண்ணிலா, are you okay? சார், உங்களுக்கு கால் பண்ணது நான் தான். பாருங்க, அங்க சிலையே இல்ல. என்னம்மா சொல்றீங்க? இதோ கண்ணுக்கு முன்னாடி சிலை இருக்கு. சார், அது அம்மனோட சிலையே இல்ல. எல்லாரையும் ஏமாத்துறாங்க. அங்க சிலையா உட்கார்ந்து இருக்கிறது அண்ணாமலை. என்ன சம்மந்தி அம்மாவா? இது தெரியாமையா சக்தி வாய்ந்த அம்மன்னு காலெல்லாம் விழுந்து கும்பிட்டேன். நடக்கிறத பார்த்தா கண்டிப்பா நம்மள அசங்கப்பட போறாங்க. சாமி, இது கொஞ்சம் கொடுங்க. அண்ணாமலை, அத்தை சிலையை எடுத்துட்டு வந்தாச்சு. அண்ணாமலை, அண்ணாமலை இங்க பாரு. அண்ணாமலைய தேள் கொட்டிருச்சுமா. ஐயோ, அம்மா, அம்மா. பயப்படாதீங்க, அத்தைக்கு ஒண்ணும் ஆகாது.
ஆதிசக்தியே போற்றி, ஓம் ஆதிபராசக்தியே போற்றி, ஓம் ஈடினே இல்லாதவளே போற்றி. என்னம்மா சொல்றீங்க? சிலை அங்கதானே இருக்கு. சார் இல்ல சார், இதுக்கு சாத்தியமே இல்ல. சார் நாங்க தான் சொன்னோமே சிலை அங்கதான் இருக்குன்னு. நீங்க தான் இந்த பொண்ணு பேச்சு கேட்டுட்டு நம்பல. ஏம்மா நீங்க விளையாடுறதுக்கு நான் வேலை இல்லாதவனா? உன் பேச்சை கேட்டு கொஞ்ச நேரத்துல நான் அண்ணாமலை குடும்பத்தையே சந்தேகப்பட்டனே. சார் ஐ ஆம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி. ப்ளீஸ் சி திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் வார்னிங். இன்னொரு முறை இப்படி நடந்தீங்க உங்க மேல கடுமையான ஆக்ஷன் எடுப்பேன். வணக்கம். வணக்கம் சார். சாரி மேடம், ஒரு தப்பான இன்ஃபர்மேஷனை கேட்டு கொஞ்ச நேரத்துல உங்களே நான் சந்தேகப்பட்டேன் மேடம். பரவாயில்ல சார், நீங்க நல்ல நேரத்துல தான் வந்திருக்கீங்க. இருந்து கல்யாணத்துல நீங்க கலந்துக்கோங்க சார். கண்டிப்பா மேடம். ஐயா, அதான் அண்ணாமலையே வந்தாச்சுல்ல, அப்புறமா என்ன பார்த்துட்டு இருக்கீங்க? நீங்க பூஜை ஆரம்பிங்க. ஓம் கிருண்யவர்ணாம் ஹரே. ஒரு நிமிஷம் பூஜா மேடம். ஒரு வீட்டு மருமகனா எப்படி இருக்கணும் தெரியுமா? என் மருமக வெண்ணிலா மாதிரி இருக்கணும். இது எனக்கு பிடிக்காத விஷயம்தான். ஆனா இன்னைக்கு என் பையன் வாழ்க்கைக்காக நானே பண்ற மாதிரி ஆயிடுச்சு. நீ திருந்துவேன்னு ஒரு வாய்ப்பு கொடுத்தேன், ஆனா நீ ஒரு பர்சன் கொடுத்திருந்தல. சோ இனியும் இப்படியே விட முடியாது. டிவோர்ஸ் பேப்பர். இன்னைக்கு இவ பண்ணது சாதாரண விஷயம் இல்ல. வெண்ணிலா மாதிரி வீட்டுக்கு ஒரு மருமக இருந்தா போதும், அந்த வீடே சொர்க்கம் மாதிரி இருக்கும். நான் எதுவும் பெருசா பண்ணல அத்தை. இவர் மட்டும் இல்லைன்னா இந்த சிலையை இன்னைக்கு எடுத்துட்டு வந்திருக்கவே முடியாது. பாத்தியா அண்ணாமலை, இப்பவே புருஷனை விட்டு கொடுக்காம பேசுறா. வருண், நீ ரொம்ப கொடுத்து வச்சவன்டா. ஐயோ, இது எப்படி ஆச்சு? என்ன நடந்துச்சு? குளத்துல சிலை எடுக்க போகும்போது யாரோ என்ன பின்னாடி இருந்து அடிச்சு தண்ணியில முக்கி கொல்ல பார்த்தாங்க.